புதுயுகம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் விஜயதசமியினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயம் என்றால் வெற்றி, வி என்றால் மிகச்சிறந்தது. மிகச்சிறந்த வெற்றியை கொடுத்ததுனால துர்க்கைக்கு விஜயா அப்படின்னு பேர். அதே மாதிரி சிறந்த வெற்றியை தருகிற திதி தசமி, அது ரெண்டும் சேர்ந்து விஜயதசமி என்று நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடுகிறார்கள். முத பிள்ளை எழுதி பழகிறதுக்கு ஆயுத பூஜை அன்றைக்கு, சரஸ்வதி பூஜை அன்றைக்கு எழுதி பழகிறது இல்லை. ஆனால் விஜயதசமியில் தான் எழுதி பழகிறான். அதனால் இந்த விஜயதசமி என்பது எல்லாருக்கும் வெற்றியை தரக்கூடிய ஒரு சிறந்த நாள். அதில் நீங்கள் எல்லாரும் புதிய யுகத்தில் இந்த வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். பெரியோர்களே, இந்த புதிய யுகத்தில் ஒரு புதிய யுகமாக நம்முடைய குடும்ப நிலைகள் இருக்கின்றன. அதை வைத்து இன்றைக்கு ஒரு பட்டிமண்டபம். அதாவது பெற்றோர்களையெல்லாம் அவருடைய முதிய காலத்தில் மிகவும் ஆதரவு செய்கிறவர்கள் ஆண் மக்களா பெண் மக்களா என்பது ஒரு புதிய யுகத்தின் பிரச்சனை. அந்த பிரச்சனையை நாம் பட்டிமன்றத்தின் மூலமாக தீர்த்து கொள்ளுகிறோம். பட்டிமன்றம் போட்டால் சண்டை வரும்னு அர்த்தம் இல்லை. சண்டை வர்றத பட்டிமன்றமாக போட்டால் சமாதானம் ஆகிடும். அதுக்காக தான் உங்களோடு சேர்ந்து இந்த அறிஞர் பெருமக்கள் இந்த தலைப்பை நிகழ்த்துகிறார்கள். அதில் ஆண் மக்களே என்ற அணி இந்த அணி. இதில் நண்பர் முனைவர் அன்பழகன் அவர்கள் தலைமையேற்று அதனை நடத்துகிறார்கள். அதே அணியை சார்ந்து மதிப்புக்குரிய திருமதி புலவர் வைஜெயந்திராஜன் எம்ஏ அவர்கள் வாதிடுகிறார்கள். பெண் மக்களே என்ற அணியிலே ஆவணப்பட இயக்குனர் முனைவர் சாரோன் அவர்கள் தலைமையேற்கிறார்கள். அதே அணியை சார்ந்து முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்கள் பேசுகிறார்கள். எல்லாருமே தொலைக்காட்சியில் அறிமுகமானவர்கள். அதனால் இந்த அற்புதமான பட்டிமன்றத்தை அறிஞர் பெருமக்கள் சிறப்பாக ஏன்னா காலந்தோறும் உறவுகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்பா உறவு, அம்மா உறவு, மகன் உறவு, மகள் உறவு எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. பழைய காலத்தை வச்சு இந்த காலத்தை சொல்ல முடியாது. அதனால் ஆண் மக்கள் இந்த முதியவர்களுக்கு ஆதரவு தருகிறார்களா, பெண் மக்கள் தருகிறார்களா, இது ரெண்டையும் சிந்திக்கணும். சிந்திப்பதற்கு தான் இப்போ அறிஞர்கள் கூடியிருக்கிறார்கள். இப்போது மதிப்புக்குரிய முனைவர் அன்பழகன் அவர்கள் ஆண் மக்கள் தான் பெற்றோர்களின் முதிய காலத்திலும் மிகுந்த ஆதரவு கொடுக்கிறார்கள் அப்படின்னு பேச வர்றார். வாங்க சார். புதுயுகம் தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்து கேட்டு மகிழ்வதற்காக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பட்டி மண்டபத்தினுடைய நீதி நாயகராக வீற்றிருக்கிற எங்களுடைய வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆய்வுரை தலகம் ஐயா அவர்களே, பட்டி மண்டபத்திலே பாங்கறிந்து வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கின்ற சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இங்கே சென்னை வர்றதுக்காக பஸ்ஸில் ஏறினேன். என்னிடத்தில் படித்த மாணவன் அதில் கண்டக்டராக இருந்தான். ரொம்ப நல்லதாக போச்சு. ஒரு சந்தோஷத்தில் பரவாயில்லையே கண்டக்டர் ஆகிட்டியே என்ன. அவன் கேட்டான், உங்ககிட்டலாம் படித்தா கண்டக்டர் ஆகாமல் கலெக்டர் ஆக முடியும், டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காருங்க சாருன்ட்டான். நான் என்ன சொல்கிறது? அவன் என்ன நினச்சிட்டா, காசு இல்லாமல் டிக்கெட் வாங்காமல் வந்துடுவீங்களோன்னு நினச்சிட்டான். பெண் பிள்ளைகள் பேணி பாதுகாக்க வேண்டாம், பெற்றோர்களுக்கு பிரச்சனை கொடுக்காம இருந்தாலே போதும். ஒரு பெண்ணு பிறக்கிறான்னா 20 வயசு வரைக்கும் அப்பாவுக்கு பிரச்சனை கொடுக்குது. 20 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகிட்டா கணவனுக்கு பிரச்சனை. பிறகு 60 வயசுல இருந்து மகனுக்கு பிரச்சனை. இவங்களால ஆயுசு முழுக்க மற்றவங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்க முடியுதே தவிர எங்கேயாச்சும் பாதுகாப்பாக உறுதுணையாக உதவி செய்கிறவங்களா இருக்காங்களா பாருங்க. அப்போ பெண் பிறந்ததுன்னா ஒரு பிரச்சனை பிறந்துட்டுதுன்னு அப்படின்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் அது அப்படியே நீடிக்குது. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. ஒருத்தர்
தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சரி புகுந்த வீட்டுக்கு புறப்பட்டு போகிற நேரம் சரி ஒரு சென்டிமெண்ட்டில் அப்படியே எல்லாம் இறுக்கமாக இருக்காங்க. சரி பொண்ணுடைய தகப்பனார் அப்படியே அழுதுகிட்டு நிற்கிறார். இந்த மாப்பிள்ளை பார்த்தான், ஐயோ இவ்வளோ வருஷம் வளர்த்த பாசத்தில் அழுறாற்பல இருக்கேன்னு கிட்ட போய், மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன்னா. அவர் சொன்னார், அதுக்காக நான் அழலையா, 20 வருஷமா இதுகிட்ட நான் பட்ட பாட இனிமே நீ பட போறியே, அதை நினைச்சு தாயா அழறேன். அப்படிப்பட்டவங்க தான் அவங்க. அதாவது ஒருத்தர் தான் பொண்ணுல ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு வராரு அப்பா, குழந்தையும் இருக்கு. வந்து என்னப்பா சேதின்னு பொண்ணு கேட்டது. இல்லைம்மா உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடாயிருக்கு, சந்தோஷமான சேதி தானே, பத்திரிகையெல்லாம் வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீயும் மாப்பிள்ளையும் குடும்பத்தோடு வந்து இருந்து நல்லபடியாக உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி தரணும்னாரு. போயிட்டார். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை தயாராகிட்டான். மச்சினி கல்யாணத்தை போய் சந்தோஷமாக நடத்தி வைக்கணுங்கிற ஒரு ஆர்வம். இந்த என்ன மாமா சொன்னார் புறப்படலையான்றான். இது சொல்லுது, இந்த பொண்ணு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் கம்முன்னு இங்கே இருங்க, நானும் குழந்தைய முதல்ல போகிறோம், பிறகு நான் ஃபோன் பண்ண பிறகு வரலாம்னு சொல்லிச்சு. சரின்னு அனுப்பி வச்சான், ஏதோ விஷயம் இருக்குன்ட்டு. போயிட்டு அப்பா கேட்குறாரு, அம்மாவும் கேட்குறாங்க, என்ன தனியாக வந்திருக்க குழந்தையோட, மாப்பிள்ளை வரலையா, என்ன விஷயம்னாரு. அட ஏன்ப்பா நீ வேற, அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க. என்னம்மா ஏதாவது விஷயமா சொல்லு, பிரச்சனையாக இருந்தால் சொல்லு. அவன் செவனேன்னு இருக்கான் அங்கே அப்பாவி. இது சொல்லுது, 15 பவுனுக்கு எனக்கு ஒரு நெக்லஸ் போட்டால் தான் அவர் கல்யாணத்துக்கு வருவாராம்ப்பா. இப்போ என்ன அவர் நமக்கு அவ்வளோ முக்கியமா, 15 பவுன் தேவையா, அவர் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கல்யாணத்தை. ஐயோ மூத்த மாப்பிள்ளை இல்லாமல் எப்படி கல்யாணத்தை நடத்துறது, உடனே ஏற்பாடு பண்ணுறேன், நீ அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லு. அதெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார்ப்பான். உடனே ஓடி போய் சின்ன பொண்ணுக்கு கல்யாண செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் 15 பவுனுக்கு நகை வீட்டுக்கு வந்த பிறகு ஃபோன் பண்ணி அவரை வர வைக்கிறாங்கன்னா இவங்க வந்து பேணி பாதுகாக்கிறவங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல குற்றவாளி ஆம்பளையா பொம்பளையா? அதுதான் நமக்கே சந்தேகம். என்னமோ அப்பாவியா இருக்கிற பையனை கொண்டு போய் அவன் வந்துட்டாரு. அப்புறம் மனைவி கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு, வந்துட்டாரு. மாமனார் உருன்னு பார்க்குறாரு, மச்சாங்காரன் உருன்னு பார்க்குறான். இந்த நேரத்தில் நீ இப்படி ஒரு கண்டிஷனை போட்டிருக்கியன்னு சொல்லி அவங்க அந்த பார்த்த பார்வையே இவனுக்கு என்ன அர்த்தத்தில் பார்க்குறாங்கன்னே தெரியல. இதுதாங்க பெண்ணு. பெண்ணுனாலே அப்படிப்பட்டவங்க தான். ஆனா ஆம்பளை பசங்க இருக்காங்க பாருங்க, ஒரு தேவையை கூட அப்பாவிட்ட வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நாகரிகம் தெரிஞ்சு வச்சிருப்பான். ஒரு பையன் படிச்சா உத்தியோகம் கிடைச்சி வச்சு வெளில வேலை பார்க்குறான். அப்பா அதை பற்றி கவலையே படல. மாதம் மாதம் சம்பளத்தில் பாதி அனுப்புகிறான், அவருக்கு நிம்மதியாக போச்சு. அவனுக்கு இப்போ 30 வயசாவது, கல்யாணத்தை பற்றி யோசிக்கலை. அவன் என்ன பண்ணுறான், அப்போ அந்த காலம் ஒரு கடிதம் எழுதி போட்டான், எனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு எழுதுறான். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? வீட்டு சாப்பாடு, வீட்டுக்கு வீடு வேணுங்கிறா. வேணும். ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பார். இதை படித்த உடனே தகப்பனார் நினைச்சு இதை எழுதி போட்டான். அப்பா பார்த்துட்டு பதில் எழுதுறாரு, ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கொள்ளவில்லை என்று எழுதியிருந்தாய், கவலை வேண்டாம், வீட்டில் இருக்கிற பாட்டியை அனுப்பி வைக்கிறேன், உனக்கு நன்றாக சமைத்து போடுவார்னு. அவன் தந்தி கொடுத்தான். அப்போ உடனே பாட்டியெல்லாம் நீ அனுப்பிட வேண்டாம், எங்க நல்ல ஹோட்டலே இருக்கு, நான் சமாளிச்சுக்கிறேன்ட்டு அவசரமா தந்தி கொடுக்குறான். ஒரு நாகரிகம் தெரியும் ஆண்களுக்கு. மகனுக்கு அப்பா கிட்ட எந்த விஷயத்தை எப்படி சொல்லணுங்கிற நாகரிகம் தெரியும். இவங்களுக்கு அது தெரியுமா? இல்ல, தப்ப கூட ஒரு நாகரிகமா சொல்லுவான், அழகா சொல்லுவான். இவங்க பேச்சில் இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு முடிய மாட்டேங்குதே. அப்படி இல்லை பேசுறாங்க. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஸ்திக்கு மகன் ஆசைக்கு மகள் அழுவரத்துக்கு மகள்ன்ட்டு. இந்த பொண்ணு வந்து அப்பா பேர்ல விழுந்த அழற காட்சியை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே மனசு உருகி போயிடும். ஆனா இதை என்ன செய்யணும், உண்மையை கண்டுபிடிக்கணும்னா அவங்க வீட்டுல செய்தி கேட்டு புறப்பட்டதுல இருந்து ஆரம்பிக்கணும். புறப்படும் போது அவங்க ஒரு கிராமத்துல இருந்து வேன்ல புறப்பட்டு ஒரு நகரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னொரு கிராமத்துக்கு போகணும். போகும்போது ஒரு நகரம் வந்த உடனே இத பாருங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு,
பசி தாங்க மாட்டீங்க. இங்கேயே 2 இட்லி 4 இட்லி சாப்பிட்டுட்டு போனாதான் நல்லது, சொன்னா கேளுங்க, அங்கே போய் அவஸ்தைப்படாதீங்க அப்படின்னு அவர் வலுக்கட்டாயமாக, அவர் மாமனார் செத்து போன துக்கத்தில் வர்றாரு, வலுக்கட்டாயமாக அழைச்சிக்கிட்டு போய் அவருக்கு 2 இட்லியை வாங்கி கொடுத்துட்டு, இது 4 இட்லி 2 பூரி 2 சப்பாத்தின்னு போட்டு நல்லா முழுங்கிட்டு அதுக்கப்புறம் சிரித்து பேசிக்கிட்டு போங்க இந்த வேனில். அங்கே அந்த ஊரில் போய் இறங்கின பிறகு பாருங்க, ஐயோ அப்பா போயிட்டியான்னு இவங்க ஆரம்பிக்கிற அந்த சத்தம் இருக்கு பாருங்க, இது அவங்க ஊர்லேருந்தே எழுதுகிட்டு வர்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். இது அவங்கக்கிட்ட இருக்க, இது உண்மையாது, இது ஒரு நடிப்பு. அவங்க பாசங்கிறது ஒரு நடிப்பு தான். நீங்கள் வேணும்னா நம்ம உபசாரத்துக்காக பாசமாக இருக்காங்கன்னு சொல்லிக்கலாமே தவிர இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது இப்போ. ஆனால் ஆண் இருக்கானே, அவன் அப்படி இல்லை, அவன் அழவே மாட்டான், அழமாட்டான். மனசுல இருக்கும் அவனுடைய பாசமும் அவனுடைய நேசமும் உள்ளத்துக்குள்ளார இருக்கும். ரைட். இந்த உலக வாழ்க்கையில எது எது முடிஞ்சா என்ன போகும்னு சொல்லியிருக்காங்க. தாய் போயிட்டாங்கன்னா அறுசுவை உணவு போயிடும், அதோட தந்தை போயிட்டாருன்னா படிப்பு போயிடும், மனைவி போயிட்டா எல்லாம் போயிடும், உற்றார் உறவினர் போயிட்டா வாழ்க்கையே போயிடும், உடன் பிறந்தவர்கள் போயிட்டாக்கா வலிமை போயிடும். அதே நேரத்தில் மகன் போயிட்டான்னா தான் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் போயிடும். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், மாய வாழ்வு உற்றாரோடு போம், உடன் பிறந்தாரோடு வலிமை போம், தோல்வலி போம், பொற்றாளியோடு எவையும் போம், சொன்னாரு சேயோடு தான் பெற்ற செல்வம் போம். செல்வம் இவன் சேர்க்கிறதே மைந்தனுக்கு தான், மகனுக்கு தான். அது அவன் போயிட்டான்னா பிறகு அது எங்கேயுமே நிலைச்சு நிற்காதுங்கிறதுனால மகனுடைய பெருமையை சொல்லியிருக்காங்க. எனவே பெற்றோர்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருப்பவர்கள் மகனே என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம், நன்றி. ஒரு ஆண் பிள்ளை இறந்து விட்டால் அவனுக்காக சேர்த்த சொத்தெல்லாம் போய்விடும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண் சிறந்தவன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போல்லாம் ஆண் பிள்ளைகள் இருக்கும் பொழுதே சொத்தெல்லாம் அழிச்சு விட்றான், அது வேறு விஷயம். அதனால் இப்போது பெண்கள் பெண் பிள்ளைதான் என்ற அணியிலிருந்து மதிப்புக்குரிய ஆவணப்படை இயக்குனர் முனைவர் சாரோன் அவர்கள் பேசுகிறார்கள். புதுயுகம் தொலைக்காட்சியின் வழியே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் 3 விஷயத்தை சொன்னார். ஒன்று பெண்கள் 20 வயசு வரலும் அப்பாவுக்கு பாரமாக இருக்காங்க, அப்புறம் கணவனுக்கு பாரமாக, தலைகீழாக சொல்கிறார். 20 வயது வரைக்கும் ஒரு பெண்ணை தகப்பன் கட்டுப்படுத்துகிறான், கல்யாணம் ஆன பிறகு புருஷன் கட்டுப்படுத்துகிறான், புருஷன் போன பிறகு புள்ள கட்டுப்படுத்துகிறான். தனக்குன்னு சுயமாக எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க முடியாமல் பெண் ஒருவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறாள் என்பதுதான் உண்மை. பெண் யாருக்கும் பாரம் இல்லை, கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு தகவலை சொன்னார். நாம் பேசிகிட்டு இருக்கிறது முதுமை காலத்தில் யார் ஆதரிக்கிறாங்கன்றதான். அவர் முழுக்க முழுக்க சாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கார், சாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கார். ஒரு விஷயம் சொன்னார், அம்மா செத்து போயிட்டாங்கன்னா ஒரு பெண் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பி அழுகுறா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு எங்குமே அப்படி ஒரு முறையே எங்குமே கிடையாதுங்க. உண்மையாகவே தகப்பனுடைய தாயினுடைய தலைமாட்டில் உட்காந்துட்டு அழுது அந்த துக்கத்தை ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு சமயத்திலும் நினைத்து பார்க்கிறவர்கள் பெண் மக்கள் தான். எல்லா இடங்களிலும் நீங்கள் பாருங்கள், தகப்பன் சாவில் குடிக்காத புள்ள ரொம்ப குறைவுங்க. அப்பன் செத்து போயிட்டான்னா சோகத்தில், இல்லை அம்மா செத்து போயிட்டா சோகத்தில் குடிக்கிற பிள்ளைங்க தான் அதிகமாக தவிர அழுகிற பிள்ளைங்க குறைவு, குடிச்சிட்டு அழுகிற பிள்ளைங்க. நடுவர்களே, பெற்றோர்களை முதுமை காலத்தில் பாதுகாக்க வேண்டியவர்கள் மகனும் மகளும் தான். ஆனால் யார் பாதுகாக்கிறாங்க? நீங்கள் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு போகிற பெரும்பாலான முதியவர்களில் அம்மாமார்கள் தான் நிறைய வெளிநாடுக்கு போகிறாங்க. பிள்ளை அங்கே போய் செட்டில் ஆகி திருமணமான உடனே அம்மாவுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிற அந்த சமயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி ஒரு 7 மாதம் கர்ப்பமாக இருக்கும்போது பாஸ்போர்ட் எடுப்பார். பாஸ்போர்ட் எடுத்து மனைவிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அம்மாவை பாசத்தோடு அங்கே கூப்பிட்டுப்பார். கூப்பிட்டு தன்னுடைய மகன் தவழ்ந்து நடக்கிற வரைக்கும் க்ரஷ்ஷுக்கு போகலான்னு சொல்கிற வரைக்கும் அம்மாவை வெளிநாட்டில் வச்சிட்ருப்பார். அவருடைய நோக்கம் அம்மாவை வெளிநாட்டுக்கு கூப்பிட்றது இல்லை, அம்மாவை தன் பிள்ளைக்கு பணம் தராத சம்பளம் தராத ஒரு ஆயாவாக வைத்துக்கொள்வதற்காகத்தான் இன்றைக்கு ஆண் பிள்ளைகள் தன் அம்மாவை வெளிநாட்டிற்கு அழைத்து கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீங்கள் யோசித்து பாருங்கள், நல்லா படிக்க வைக்கிறாங்க,
நல்லா படிக்க வைக்கிறாங்க, அவங்க நினைக்கிற கல்லூரியில் சேர்த்து விடுறாங்க. அந்த பிள்ளைகள் இன்றைக்கு அப்பா அம்மாவிற்கு ஒரு செலவை கொடுத்துட்டு இன்றைக்கு பல்வேறு வீடுகள், நகரமாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும், தனிமையில் இருக்கின்ற பெற்றோர்கள் அதிகம். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பேசுறதுக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி. இன்றைக்கு இந்தியாவினுடைய முதல் முதியவர்கள் மருத்துவர் டாக்டர் NV நடராஜன் பத்மஸ்ரீ வாங்கினார் போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம். அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், இங்கே எல்லா பிள்ளைங்களும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு காசு கட்டிடுறான், ஃபீஸ் கட்டிறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் கேரும் கன்சர்னும் தான் வேணும், பணம் தேவையில்லை. சாப்பாடு மட்டுமே ஒரு பெற்றோர்களை உயிரோடு வைத்திருப்பதில்லை. பெற்றோருடைய வியாதிக்கு மிகப்பெரிய காரணம் அவருடைய தனிமை என்று அந்த நடராஜன் அவர்கள் தன்னுடைய பத்மஸ்ரீ விருது வாங்கின அந்த விழாவில் பேசினார். எனக்கு ஒரு பெண் திருமணம் பண்ணிட்டு போயிட்டா தன்னுடைய கணவனை காம்ப்ரமைஸ் பண்ணியோ அல்லது கணவனை அதிகாரப்படுத்தியோ தன்னுடைய அப்பா அம்மா பார்க்குறா. ஆனால் ஒரு ஆண் திருமணம் பண்ணிட்டான்னா தன்னுடைய மனைவியை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாமல் அம்மாவை தனிமையில் விட்டுட்டு இருக்கிறவங்க நிறையாங்க இன்றைக்கு நிறைய இருக்கிறாங்க. நீங்கள் மிக பிரபலமாக இருக்கிறவதாக சொல்கிற பல்வேறு, நீங்கள் ஒத்த பிள்ளையாக பிறந்தவங்கள கூட எடுத்துக்கங்க, ஒத்த ஆம்பளை பிள்ளையை பெற்றிருப்பாங்க. அந்த ஒத்த ஆண் பிள்ளையை பெருத்த அப்பா அம்மா இன்னைக்கு தனிமையில் தாங்க இருக்காங்க. ஒத்த பெண் பிள்ளையை பெற்ற அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் அந்த பிள்ளை பார்க்கும், ஏதோ ஒரு நேரத்தில் அந்த அப்பா அம்மாவை வீட்டுக்கு கூட்டு போய் காட்டும், ஏதோ ஒரு நேரத்தில் தன்னுடைய பேர பிள்ளைங்களை கொண்டு கொடுக்கும். இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் தன் பேர பிள்ளைகள் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு தயங்குறாங்கன்றத பெருமையாக சொல்கிறாங்க வெளிநாடுகளில். என் பிள்ளைங்க ஊருக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க சார், இந்தியாவுக்கே வரமாட்டேன்றாங்க, தாத்தா பாட்டி அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அதனால் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறத ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனாக சொல்லிட்டு சுற்றுற ஆண் மக்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் தன் பெற்றோர்களுக்கான எந்த கன்சர்னையும் எந்த கேரையும் கொடுப்பதற்கு தயாராக இல்லாத சமூகம் தான் இந்த சமூகம். இல்லைன்னா இவ்வளோ முதியோர் இல்லங்கள், நீங்கள் முதியோர் இல்லங்களுக்கு போய் பாருங்கள், யார் கொண்டு விடுறாங்க, யார் கொண்டு என்ன சொல்கிறாங்க, அம்மா உனக்கு அவளுக்கு செட் ஆகலை இல்லைம்மா, செட் ஆகலமானால் நீங்கள் இருந்துக்குமா, நான் ஃபீஸ் கட்டிடுறேன். செட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. உனக்கு செட் ஆகுது இல்லை, உன் வீட்டில் இருக்கிற நாய் செட் ஆகுதில்ல, நாய்க்கு ஒரு இடம் கொடுத்து செட் பண்ணி வைக்கிறோம்ல. ஏன் உன்னுடைய அம்மாவை சமாதானம், ஏன் உன்னுடைய அம்மாவை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு முடியலன்னா, முதலில் நான் என் அம்மாவை என் அப்பாவை புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை, நான் அதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. ஏன் அவங்க நினச்சிருக்கலாம்ல, என்னுடைய வறுமைக்கும் என்னுடைய பசிக்கும் நீ செட் ஆகலைன்னு குழந்தையில ஒன்று தூக்கி போட்டிருக்கலாமே. தொட்டிலில் விடுறதும் அவங்க தான், கட்டிலில் கொண்டாந்து விட்டுட்டு போகிறதும் ஆம்பளை பிள்ளைங்க தாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சேன்னா தொட்டிலோடவே கொண்டு போய் விட்டுறா, அப்பா அம்மாவை கொண்டாந்து கட்டிலோடவே முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போயிடுற ஆண் பிள்ளைகள் தான் அதிகம். முதுமை காலத்தில் பெற்றோர்களை பேணி பாதுகாப்பவர்கள் பெண் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லமாங்க. இதில் படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அப்புறமாங்க. தன்னுடைய அம்மாவனுடைய முன்னாடி நின்று அந்த துக்கத்தில் நிற்குவாங்க பாருங்கள், நீங்கள் அதுக்கு இணை எதுவுமே கிடையாதுங்க. அவங்களுக்கு வேறு மாற்றே கிடையாது. அவங்க எதுவுமே செஞ்சாங்க செய்யல அதெல்லாம் அப்புறமா. நான் சொல்வது, இன்றைக்கு விட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா முதியோர்களிடத்திலும் கேட்டு பாருங்க. ஆனால் இவ்வளோ பெண் பிள்ளைகள் பார்த்தாலும் அந்த அப்பா அம்மா இருக்காங்களா, முதிய அப்பா அம்மா, அவங்களுக்கு யார் மேலே விருப்பம் தெரியுங்களா, தன் மகன் மேலே தான் விருப்பம், தன் மகனுடைய பெத்த பிள்ளைங்க மேலே தான் விருப்பம். என்னதான் நல்லது, அது அந்நியம், வேற வீட்டு பிள்ளைப்பா, அது இன்னொருத்தன் பிள்ளை தானே, என் பிள்ளையினோட வயிற்றில் பிறந்த பிள்ளை தான்ப்பா எனக்கு உரிமைன்னு நினைக்கிறாங்கல்ல. அப்படி நினைக்கிற அப்பா அம்மாவுக்கு அந்த பிள்ளைகள் எதை கொடுக்குறாங்கன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அவர்கள் அந்த பெற்றோருக்கு பணம் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், கொண்டு போய் விட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு முக்கியம் அவங்களுடைய மனைவி தான். மனைவியினுடைய சமாதானமும் மனைவியினுடைய அமைதியும் மட்டும்தான் முக்கியம். ஏனென்று சொன்னால், இந்த ஆண் பிள்ளைகள் தன் தந்தையும் தாயையும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாத வரைக்கும் அவர்களால் தாய்க்கும் தந்தைக்கும் மனைவிக்கும் இடையிலான அந்த இடைவெளியை போக்கவே முடியாது. நான் எங்கள் அம்மாவை புரிஞ்சுக்கிறேன். இந்த வயசில் எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும், எங்கள் அம்மா எப்படி உழைச்சாங்கன்னு எனக்கு தான் தெரியும், எங்கள் அம்மா என்னென்னலாம் செய்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும், எந்தெந்த காலகட்டங்கள் எப்படியெல்லாம் செய்தாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது நான் தான் எங்கள் அம்மாவுடைய முக்கியத்துவத்தை வரவளுக்கு புரிய வைக்கணும். அப்படி வரவளுக்கு நான் புரிய வைக்கலன்னு சொன்னால், நான் எங்கள் அம்மாவை விலைக்கு வைப்பேன், நான் கொண்டு போய் பெரிய பெரிய முதியோர் இல்லங்களில் சேர்த்துருவேன். முதியோர் இல்லங்களில் சேர்க்குறது ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சுட்ருக்காங்க. சொல்லிவிட்டு வாரத்துக்கு ஒரு முறை பார்க்குறமான்னு சொல்லுவான். ஆனால் அவனால் போய் பார்க்க முடியாது. மாதத்துக்கு ஒரு முறை, 1.5 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு என்னால் டைமே இல்லைம்மா அவங்கள பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். நான் ஒன்றை சொல்லுகிறேன், இன்றைக்கு தனிமையில் இருக்கின்ற எல்லா பெற்றோருக்கும், முதுமையில் இருக்கிற முதிய வயதில் இருக்கிற எல்லா பெற்றோருக்கும் தேவை பிள்ளையினுடைய அரவணைப்பும் அன்பும் தான். அந்த அரவணைப்பையும் அன்பையும் தன்னால் இயன்ற வரைக்கும் வேறு வீட்டில் இருந்தாலும் கொடுப்பவள் பெண் பிள்ளைதான் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பல எடுத்துக்காட்டுகளை எடுத்து சொல்லி
நண்பர் ஷாரோன் அவர்கள் அவருடைய கட்சியை வலிமை செய்திருக்கிறார். இப்பொழுது ஆண் பிள்ளையே என்ற அணியில் மதிப்புக்குரிய அவங்க எந்த ஆசிரியராகவும் இருக்கிறாங்க, போலீஸ்காரராகவும் இருக்காங்க, என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது அது அவங்க ஊரில் அந்த பாண்டிச்சேரி ஸ்டேட் அவங்க, அதனால் ஊர்காவல் படையாமல் அதுலேயும் பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க, பள்ளிக்கூடத்துலேயும் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதனால் போஸ்ட்டில் இருக்கிறவர்கள் பேசுகிறார்கள் சொல்லிவிடுறாங்க. நடுவர் ஐயா தொடங்கும் போதே அழகாக ஒரு கோடு போட்டார். கோடு போட்டால் அதை நம்ம ரோடு போடணும். அது குண்டும் குழியுமாக இருக்கக்கூடாது, சரியாக இருக்கணும். அருமையாக பேசி சென்றிருக்கிற என் தலைவரை தொடர்ந்து அங்கே அணித்தலைவர் மிக அருமையாக பேசினார். நான் பேசுகிற பொழுது இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பில் முதுமை காலத்தில் அந்த வரியை நாம் எடுத்துக்கணும். முதுமை காலத்தில் அந்த பெற்றோர்களை பேணி காப்பது அல்லது அவர்களுக்கு உதவி செய்வது அப்படிங்கும்போது ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளாங்கும்போது என்ன அவங்களுக்கு அந்த நேரத்தில் தேவை. இதில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுறது, இவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, அது தேவையில்லை நமக்கு. ஒரு ஆண் பிள்ளை இருக்கான்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இதில் ஆணாதிக்கம், தமிழ் மொழியே ஆணாதிக்கம் அப்படியெல்லாம் பேச வேண்டியதில்லை. ஐயா சொன்னாங்க தலைவர், நம்முடைய இலக்கியங்களாகட்டும் புராணங்களாகட்டும் இந்த நடைமுறை நாளாகட்டும் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கிற உலகம். அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அழகாக சொல்லிட்டு இல்லையா? அப்போ அதெல்லாம் அந்த காலத்தில், இப்போலாம் அந்த மந்திரத்தை யாரும் மதிக்கல. நடுவர்களே அப்படியெல்லாம் கொள்ளக்கூடாது. தலையணை மந்திரங்கிறான் இப்போ. ஆனால் இந்த தலையணை மந்திரம் பற்றி சாமியார்களுக்குத்தான் நன்றாக தெரிகிறது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய இளைஞர்கள் கடல் கடந்து போய் வேலை செய்கிறார்கள். தன்னுடைய இளமையை தொலைத்து விட்டு கல்யாணம் ஆகி 1 மாதம் 2 மாதத்தில் எனக்கு சரியாக போச்சு, நான் கிளம்பணும். கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு வரும்போதே சீக்கிரம் தேதியை குறிச்சுன்னு வரான். இங்கேருந்து எவ்வளவு இளமை கனவுகளோடு இங்கே வர்றாங்க. யாருக்காக போய் வெளிநாட்டில் வேலை செய்கிறான்? அவன் வேலைக்கு போகும்போது இங்கே நம்ம பேங்க் கடன் கொடுத்துருக்கலாம் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்குன்னு, திருப்பி கட்டணும் இல்லை, அதை அவன் எங்கே போய் அதுக்கு ஈடுகட்ட வேண்டியிருக்கு? இங்கேயே அவனுக்கு வேலை கிடச்சிருந்தா? வெளிநாட்டுக்கு போகிறான். தன்னுடைய தந்தை, தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரி அவன் கண் முன்னே இதுதான் என் நிழலாடும். வீட்டில் தன்னை நம்பி இருக்காங்க சகோதரர்கள், சகோதரிகள் நம்பி இருக்காங்க. தம்பியை படிக்க வைக்கணும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுத்த அக்காவுக்கு சீர் செய்யணும். ஐயா தலைவர் சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் அவன் கண் முன்னாடும். அடுத்தது தன் மனைவி, தன்னுடைய குழந்தை, இதை பூராவே அவன் நினச்சி நாங்கள் கடல் கடந்து இருப்பான். இன்றைக்கி எத்தனை இளைஞர்கள் அவ்வளோத்துக்கு ஐயா போவானே. நான் ஒரு கோஸ்டல் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறேன், நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஐயா ஒரு கோஸ்டல் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறேன் காரைக்காலில். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரே. எப்போ போகிறாங்க எப்போ வராங்க? ஆனால் இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்பேன், என்னடா தம்பி படிச்சியே, அதுக்குள்ளே படிப்பை நிறுத்திட்டியடா? ஏண்டா நீ வேலைக்கு போகலாம்லடா, நல்லா படித்தா, அதுக்குள்ளே படிப்பை நிறுத்திட்டியே? இல்லை மேடம், அப்பாவால் முடியல மேடம், அம்மாவுக்கும் முடியல. அவங்க அம்மா பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்துகிட்டு போய் இந்த மீன் வியாபாரம் செய்வாங்க. அப்பா போட்டுக்கு போவார். அப்பாவால் இப்போ பாடுக்கு போக முடியல, அம்மாவால் வியாபாரம் செய்ய முடியல. தங்கச்சி இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். தம்பி இருக்குது, அவனும் நான் படிக்க வைக்கணும். தம்பியை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவன் படிப்பை நிறுத்திக்கிறான். எதுக்கு? முதுமை காலத்தில் இருக்கிற பெற்றோருக்கு ஆதரவாக தான் தானே இருக்கணும், தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றணும், தந்தையினுடைய கடமையை நிறைவேற்றணும். அதனால் நான் போகிறேன் மேடம், அதனால் நான் போட்டுக்கு போகிறேன் மேடம் சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். சின்ன பிள்ளைகள், இன்றைக்கி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போனவங்க மீண்டும் திரும்பி வராமல் இருக்காங்களையா. இதெல்லாம் யாருக்காக? எப்போ வருவாங்க, என்னைக்கு வருவாங்க? கடற்கரையோரமே கண்ணீரோடு உட்காந்துருக்காங்களே, இதெல்லாம் எதற்காக இந்த இளைஞர்கள் செய்கிறாங்க? அவங்களுடைய மனைவிக்காக மட்டுமா? அந்தந்த வீடுகளில் போய் பாருங்கள், எவ்வளோ பெற்றோர்கள் தெரியுமா கண்ணீரோடு ஏங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன காப்பாற்றுறதுக்காக. நீ இன்னும் திரும்பி வரலையப்பா, இதுக்காகத்தானே ஐயா போகிறாங்க. அது மட்டும் இல்லை, சுமையை அவன் தாங்கக்கூடியவன் சார். சில பழமொழிகளை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது ஆணாதிக்கன்னு பார்க்கப்படாது. ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைன்னு ஏன் சொல்கிறோம்? இத்தனோண்டு பிள்ளை, இவ்வளோ பெரிய பிள்ளை, அப்பாவுக்கு முடியாமல் போயிடும். கடைசி காலத்தில் அவன் பிறந்தவனாக இருப்பான்.
முடியாமல் போயிடும். அப்போ சுமையை தாங்கிக்கிறவன் யார் தெரியுமா? கூலி வேலை செய்தாவது பிழைப்பானிவன். கூலி வேலை செய்தாவது அந்த வீட்டில் உள்ளவங்களை காப்பாற்றுவான். நம்ம எப்போவுமே மேல்மட்டத்தில் இருக்கிற குடும்பங்களை வச்சுட்டே பார்க்கக்கூடாது. நடுத்தர மக்கள், கீழ்நிலையில் இருக்கிற குடும்பங்கள்லாம் இன்றைக்கி ஒற்றுமையாக தான் இருக்காங்க. தாத்தா பாட்டி பேரன் பேத்தி. நான் இப்போ பத்திரிகையில் படிக்கும்போது கூட செய்திகளில் படிக்கிறேன். 1ஆம் தேதி முதியோர் தினம்னு வந்தது. அதில் இன்றைக்கி சில பத்திரிகைகளில் அந்த முதியோர் தினத்தன்னைக்கு படித்தேன். பெரும்பாலானவர்கள், வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு போனவர்கள், சாதனையாளர்கள், இன்றைக்கும் இருக்கக்கூடியவர்கள் தாத்தா பாட்டிகளினுடைய அரவணைப்பால், தாத்தா பாட்டிகளினுடைய புத்திசாலித்தனத்தினால், தாத்தா பாட்டிகளினுடைய வளர்ப்பினால் தான் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள்னு இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சார், எப்படி போகும் இந்த நாட்டை விட்டு, எப்படி மீறி போகும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்பா திருநாள் கடைக்கு அழைச்சிட்டு போவார். அழைச்சிட்டு போகும்போது அம்மா என்ன செய்வா, இடுப்பில் தூக்கி வச்சுன்னு குழந்தைய காட்டுவா. நான் பார்த்ததை நீ பார். அப்பா என்ன தெரியுமா செய்வார்? நான் பார்க்காததையும் நீ பார் என்று தோளின் மீது தூக்கி வைத்து கொண்டு காட்டுவார். அப்போ அவன் என்ன தெரியுமா நினைப்பான்? எந்த பிள்ளையாவது மாறா நினைப்பான். நான் அவன் என்ன தெரியுமா, நீங்கள் பார்க்காததையும் உங்கள் தோள் மீது சுமந்து கொண்டு என்னை பார்க்க வைத்த தந்தையை காலம் முழுவதும் உன்னை நான் தோளிலே தூக்கி வைத்து தாளாட்டுவேன். என் அம்மா என்னை குழந்தையாக இருக்கும்போது தாளாட்டினாள். ஆனால் நீங்கள் முதுமை காலத்தில் உங்களை குழந்தையாக நான் தாளாட்டுவேன். ஆனால் அவர்களை சொன்னது போல முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுகிறார்கள் என்று சொன்னால் கூட அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், பிறந்த வீட்டிலேயே சுயநலவாதியாக இருக்கிற பெண்கள் புகுந்த வீட்டுக்கு வந்த பொழுதும் அந்த சுயநலத்தை மேலும் வளர்த்து கொண்டு அங்கே இருந்த பெற்றோர்களைப் போல இவர்களை பார்க்காததனால் இந்த பெற்றோர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அதுதான் காரணம். அதுதான் காரணம். எந்த காரணத்தை தொட்டு பார்த்தாலும் ஆண் பிள்ளைகளே முதுமை காலத்தில் பெற்றோர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்லி, நல்ல நடுவர் அவர்களே, நீங்கள் நல்ல தீர்ப்பை சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி. நான் சொல்லுகிற தீர்ப்பை நல்ல தீர்ப்பு என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளோதான். மதிப்புக்குரிய முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்கள் பெண் மக்களே என்ற அணியை பேசி முடிக்கிறார்கள். முதுமை காலத்தில் பெற்றோரை ஆதரிப்பவர்கள் யார்? ஆண் குழந்தைகளா பெண் குழந்தைகளா என்று கேட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் ஒரு மொழி இருக்கிறது. பெற்றோர்களுக்கு என்று ஒரு மொழி இருக்கிறது. எப்படி குழந்தைகளுக்கு ஒரு மொழி இருக்கிறதோ, எப்படி பெண்களுக்கு என்று தனித்த மொழி இருக்கிறதோ, ஆண்களுக்கு என்று எப்படி ஒரு மொழி இருக்கிறதோ, அப்படி முதுமை காலத்திலே இருக்கக்கூடிய பெற்றோருக்கும் ஒரு மொழி இருக்கிறது. எங்கள் அம்மா 60 வயது கடந்திருக்கிறது அவருக்கு. ஒரு நாள் உட்கார்ந்தபடிக்கு ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு திகில் என்று இருந்தது. அவர் சொன்னார், ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் துக்கம்தான், பொம்பளை பிள்ளை பெற்றாலும் துக்கம்தான்னு சொன்னாங்க. எனக்கு புரியலை. ஏம்மா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை பெற்றா கல்யாணம் ஆயிட்டு நம்மளை விட்டு போயிடுவாங்களேன்னு துக்கம், இவனுங்க போகமாட்டாங்களேன்னு துக்கம்னாங்க. எவ்வளோ மனசுக்குள்ள கோபம் இருந்திருக்கும் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். பெற்றோருக்கு சில ஏக்கங்கள் உண்டு. ஆண் குழந்தைகள் தன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்பிற்கு இவர்கள் ஈடு செய்கிறார்களா? பெரிய கேள்வி இது. நீங்கள் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் சொல்கிறீங்க, நானும் மிகப்பெரிய ஆட்களை எல்லாம் மிகச் சிறப்பாக தன் பெற்றோரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களை எல்லாம் என்னால் சொல்ல முடியும். ஆண்களில் ஏன் ஆதிசங்கரரை சொல்ல முடியும், பட்டினத்தாரை சொல்ல முடியும். அவ்வளோ குண்டாக இருந்தாலும் அம்மா முன்னால் போய் தலையை வந்து அவன் பாதத்தில் வச்சு எழுந்திருக்கிற கிருபானந்த வாரியாருடைய வரலாறு தெரியும். 2 பேரை வச்சுப்பார் அவர், இந்த பக்கம் அந்த பக்கம்னு. ஏன்னா பெரிய சரீரம், விழுந்தா எந்திரிக்க முடியாது, ஆளை வச்சு விழுந்து எந்திரிப்பாராம். இதெல்லாம் நம்ம சொல்லலாம். நடைமுறை வாழ்க்கையில் ஆண் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், தன் பெற்றோரை எப்படி பாதுகாக்கிறார்கள், எப்படி ஆதரிக்கிறார்கள்? ஆதரிக்கிறதுனா என்ன? முதல்ல
முதுமை காலத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன்னை பெற்றோராக நினைத்து உயர்த்தி நிற்கக்கூடிய குழந்தைகளை தந்து அந்த குழந்தைகளை மிகச்சிறப்பான அளவிலே ஏற்றம் காண செய்யக்கூடிய அந்த பெற்றோருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண் குழந்தைகளிடத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களே, அந்த எதிர்பார்ப்பை ஆண் குழந்தைகள் சரிவர செய்கிறார்களா? இது பெரிய கேள்வி. பெற்றோர் எப்பொழுது சுமையாகவே நினைக்கக்கூடிய பெண் குழந்தைகள், அது ஏன்னு தெரியல, ஒரு சுமையாக தான் நினைக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்களை. பெற்றோர் சுமையாக நினைக்கிற பெண் பிள்ளைகள் தான் பெற்றோரை சுமக்கிறார்கள். பெருமையாக நினைத்த ஆண் பிள்ளைகள் பெற்றோரை சுமையாக நினைக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நிதர்சனம். இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் குறைவுங்க. அவர்களுடைய குடும்ப சூழல் அப்படி, வாய்ப்புகள் குறைவு. வாய்ப்புகள் குறைந்த நிலையிலும் கூட தன்னை முழுமையாக தன்னுடைய பெற்றோரை பார்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளை தேடி வந்து பார்த்து ஆதரிக்கக்கூடிய அந்த சூழலில் பெண் குழந்தைகள் தான் முன்னிற்கிறார்களே தவிர ஆண் குழந்தைகள் கிடையாது. ஏங்க, இந்த நாட்டில் 2 கடைகள் அதிகப்பட்டுக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள். ஒன்று சாராய கடை, மற்றொன்று முதியோர்களை வைத்திருக்கும் அந்த கடைகள். இதை நெல்லை ஜெயந்தா இப்படி சொன்னான், அந்த கவிஞன். இந்த மனித காட்சி சாலைகளை பார்ப்பதற்கு சில பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது வந்துவிட்டு போகும் என்று எழுதினான். எப்படி இருக்கிறார்கள் ஏங்க? ஒரு முதியோர் இல்லத்திலிருந்து ஒரு அம்மா கதறிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. எல்லாருக்கும் அந்த வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. ஒரு அம்மா அழுவுதுங்க. ஏமா நீ வந்த? ஏன் வந்த? முதியோர் இல்லத்துக்கு ஏன் வந்த? யாரும் உன்னை கொண்டு வந்து விடலை, நீயே வந்தியே, ஏன் வந்த? அந்த அம்மா சொன்னதை நான் சொல்கிறேங்க. அந்த அம்மா சொல்லுது, என் கணவர் இறந்து போனார், நாங்கள் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள், என்னுடைய மகன்தான் இரவு 12 மணிக்கு தாலி வாங்குவாங்க. அப்போது நான் துக்கத்தில் இருக்கிறேன். 50 ஆண்டுகால தாம்பத்தியம் எங்களுக்கு, நான் துக்கத்தில் இருக்கிறேன். அந்த 12 மணிக்கு என் பையன் வந்தான். அவனை தோளில் இருந்து நாங்கள் கீழே இறக்குனதே கிடையாது. அவன் அவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறமா அவன் தோளில் தூக்கிட்டே இருப்பார் எங்கள் ஆத்துக்காரர். தாலி வாங்கும்போது அவன் சொன்னான், எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு எல்லார் முகத்துக்கு முன்னாலேயே வந்துடாத. இப்படி சொல்லி இருக்கிறான் அந்த மகன். என் மனைவி பயப்படுவான். இது சொல், இந்த சொல் சுற்றுச்சிங்க அந்த அம்மாக்கு. ஆதரவுனா என்னங்க? பணம் காசா? நீங்கள் தருகின்ற மாட மாளிகைகளா? நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அதையெல்லாம் தந்து விடுங்கள். பெற்றோர்களுக்கு அதெல்லாம் வேண்டாங்க. அவர்களுக்கான ஆதரவு என்பது அடிப்படையில் அன்பும் மரியாதையும் தான். அந்த அன்பையும் மரியாதையும் நீங்கள் தருகிறீர்களா? நீங்கள் சொன்னீங்கல்லம்மா, வீட்டில் வந்த பொம்பளை தான் அந்த மாமியாரை வெளியில் அனுப்பிடுறாங்கன்னு, அந்த அம்மாவை வெளியில் அனுப்பிடுறாங்கன்னு. இந்த டிபேட்டுக்குள்ளே இது போகவே கூடாது. வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆண் நிர்வாகி, அந்த நிர்வாகத்திற்கு உட்பட்டவள் பெண் என்று சொல்கிறது. நான் இப்பொழுது சொல்கிறேன், இந்த உலகத்திற்கு சொல்லுகிறேன், எந்த ஒரு வீட்டிலும் ஒரு பெண் சரியாக இல்லை என்றால் அதற்கு காரணம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் சரியாக இல்லை. ஆண் சரியாக இருக்கின்ற பொழுது அந்த வீட்டிலே பெண் சரியாக இருப்பாள். ஆணிடத்தில் மிகப்பெரிய பலமும் நிர்வாகத்தன்மையும் நீதித்தன்மையையும் இறைவன் கொடுத்திருக்கின்ற பொழுது அதை முன்னிலைப்படுத்தி அவனுக்கான கடமைகளை அவன் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். நீங்கள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் என்று சேர்ந்து பிறந்திருக்கக்கூடிய குடும்பங்களை வைத்து பார்த்தால், பெண் குழந்தைகளை காட்டிலும் ஆண் குழந்தைகள் தன்னுடைய பெற்றோரை பாதுகாக்க கடமை கொண்டிருக்கிறார்கள். அந்த கடமையை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும். அந்த கடமை என்பது, ஆதரிப்பு என்பது, நான் அத்தனை பெற்றோர்களுடைய குரலாக சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களுக்கு செலவழிக்கின்ற காசு கிடையாது, நீங்கள் அவர்களுக்கு தருகின்ற அந்த மரியாதையும் அந்த இருப்பின் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த இருப்பின் மீதான அந்த மரியாதையும் அந்த அங்கீகரிப்பும் தான் நீங்கள் அதை அவர்களுக்கு தர வேண்டும். அந்த வெளிச்சத்தை இந்த வார்த்தைகள் தந்திருந்தால் அதுதான் இந்த பட்டிமண்டபத்தினுடைய நோக்கத்தினுடைய வெற்றியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே,
பட்டிமண்டபத்தை அறிஞர்கள் சிறப்பாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். தீர்ப்பு என்று ஒன்று சொல்ல வேண்டும். அதாவது எல்லா ஆம்பளையுமே மோசம் இல்லை, அதே மாதிரி எல்லா பொம்பளையும் மோசம் இல்லை. மோசமான ஆம்பளை, மோசமான பொம்பளை, அவ்வளவுதான். ஆனால் பட்டிமன்றத்தில் கேட்டோம்னா எல்லாமே மோசங்கிற மாதிரி இவங்களும் பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. நாம் ஒரு முடிவு இல்லாமல் தவிப்போம். அதனால் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அங்கேயும் இங்கேயும் நல்ல ஆண் பிள்ளைகளும் நல்ல பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு பிள்ளை வந்து தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்க வேண்டுமானால் 3 விதமான விஷயங்கள் தேவை. என்ன? முதல்ல அவன் நல்ல குணமுள்ளவனாக இருக்கணும். 2வது, அவனுடைய பொருளாதாரம் எல்லாவற்றுக்கும் தடையில்லாமல் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். 3வது, இந்த 2ம் இருந்தாலும் செய்வதற்கான சுதந்திரம் அவனுக்கு வேண்டும். அந்த சுதந்திரம் பல குடும்பங்களில் மனைவிகளால் கொடுக்கப்படவில்லை. எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடத்தில் கொடுக்கப்படவில்லை. அசோகன் நம்முடைய நாட்டினுடைய சிறந்த தலைமகன், அரசன். அவன் புத்த மதத்தை இந்தியாவில் முழுவதிலும் சீனா வரையிலும் பரப்ப வேண்டும் என்பதற்காக தன் மகனையும் மகளையும் அனுப்பினான். எவ்வளவு காலத்துக்கு முன்னால்? 2000 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தன் தன் மகளை போய் அனுப்பலாம் என்று சிந்தித்திருக்கிறான். இந்த ஊர்லேயே அவங்க அனுப்பின அந்த மிஷன் வந்திருக்குது இல்லையா? இங்கேயே அசோகருடைய தூபி இருக்குது நம்ம ஊர்லேயே. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் ஒரு அரசன் ஆணையும் பெண்ணையும் சமமாக கருதியிருக்கிறான். அப்படித்தான் தந்தைகள் கருதுவார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அவர்கள் பிரிந்து போன பிறகு வித்தியாசமாக கருத வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. அந்த சூழ்நிலையை நாம் தடுக்க முடியாது. பொதுவாக ஒன்று சொல்லணும், பாசம் என்பது பெண்களுக்கு இயற்கை, ஆண்களுக்கு அது இயற்கை அல்ல. பாசத்தை ஆண்கள் வரவழைத்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு பாசம் தானாக வரும். இதுதான் உலகத்தின் இயற்கை. எதையாவது ஒன்று சொல்லணும்னா பெண் அழுதுருவா. அழ வேண்டிய நேரத்துலையும் இந்த பையன் அழமாட்டான் இல்லைங்களா? ஆண்கள் அழக்கூடாதுன்னே இருக்குது, ஆண்கள்லாம் அழகக்கூடாது அப்படின்ட்டு இருக்குது. அதனால் பாசம் யாருக்கு அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையில் பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு பாசமே இல்லை என்ற அர்த்தம் இல்லை. எத்தனையோ நாளாக அழுவான். அதனால் முழுசுமாக ஆணுக்கு இல்லை பெண்ணுக்கு தான்னு சொல்ல முடியாது. பெண்ணுக்கு தான் அப்படின்னு முழுசும் ஒரு முடிவுக்கு வர முடியாது. பெண்கள் பாசத்தில் சிறந்தவர்கள், ஆண்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆகையினால் பாசம் இருந்தால்தான் அவர்களுக்கு ஆதரவு செய்ய முடியும். பாசம் இயற்கையாக பெண்களுக்கு அதிகம். ஆகவே பெண்கள்தான் என்ற தீர்ப்பை இந்த மண்டபத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.